உலகம் முழுவதும் வாழக்கூடிய பக்தி ஆஸ்ட்ரோ டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள், வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. அன்பு பக்தர்களே, மார்கழி மாத ராசி பலன்கள். பொதுவாக இந்த பிரபஞ்சம் அன்னை வாராகியின் வசமானது. அடியனுடைய உபாசனை தேவதை, என்னுடைய உபாசனை தேவதை அன்னை வாராகி அம்பாளுடைய அனுகிரகத்தோடு இந்த மார்கழி மாத ராசி பலனை தொடங்குகின்றேன். பிரபஞ்சம் வாராகியின் வசமானது. நாம் பார்க்க இருக்கின்ற தலைப்பு மார்கழி மாத ராசி பலன்கள். எத்தனை மாதங்கள் இருந்தாலும் அந்த எல்லாருமே வாழ்க்கையில் பெரியவங்களாம் என்ன சொல்லுவாங்க, கொஞ்சமாவது புண்ணியம் பண்ணுறா, கொஞ்சமாவது புண்ணியம் பண்ணு, வெறும் பாவத்தையே பண்ணாத, ஆனால் நீ கொஞ்சமாவது இதேன்னு ஒரு தான தர்மம் பண்ணி கொஞ்சம் புண்ணியத்தை சேர்த்துக்கோ, அதை உன்னை காப்பாற்றும் அப்படின்னு வாழ்க்கையை வாழக்கூடிய வழிமுறையை நம்ம பெரியவங்க, முன்னோர்கள், வீட்டில் இருக்கக்கூடிய தாத்தா பாட்டி அவங்களால நம்ம சொல்லிக் கொடுப்பாங்க. அப்போ சாதாரண மனித வாழ்க்கைக்கே ஒரு புண்ணியம் செய்ய வேண்டும் என்று சொன்னால், அதே போல் இது எல்லா இடத்திலும் இருக்குது. மாதத்தில் மிக ஒரு புண்ணியமான மாதம்னா அது மார்கழி மாதம். அப்போ மற்ற மாதங்கள்லாம் பாவத்தை செய்யக்கூடியதா சாமின்னு கேட்டால் அப்படி கிடையாது. இப்போ புரட்டாசி மாதம் ரொம்ப உயர்ந்ததாச்சு, அதுவும் கொஞ்சம் நல்ல மாதம் தானே, அது பித்ருக்களுக்கு உடையது, அது இன்னும் வசதியானது. ஆனால் இந்த மார்கழி மாதம் என்பது தெய்வ வழிபாட்டுக்கு உரியது, புண்ணியமான மாதம். சார், ஒரு ஜாதகர் நம்மக்கிட்ட வரார், ஒரு நல்ல குடும்பத்தை சேர்ந்தவங்க, ஒரு உயர்ந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க நம்மக்கிட்ட வராங்க, ஒரு கஷ்டத்தை சொல்கிறாங்க, அவங்களுடைய துன்பத்தை சொல்கிறார்கள், தற்சமயம் வாழக்கூடிய வாழ்க்கை சூழ்நிலையை சொல்கிறாங்க. ஜாதகம் பார்க்குறோம், நம்ம என்ன சொல்லுவோம், சார் இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் ஒரு பூஜை பண்ணுங்க, ஹோமம் பண்ணுங்க, அல்லது இந்த ஆலயம் சென்று வாருங்கள், இங்கே போய் தீபம் போடுங்க, இல்லை இங்கே உட்காந்து போய் அழுதுட்டு வாங்க. இப்போ பரிகாரம் சொல்லி கொடுக்குறோம். அந்த பரிகாரம் எதை சார்ந்ததுன்னா ஆலயத்தை சார்ந்தது. அந்த ஆலய வழிபாட்டிற்கு மகுடம் சூட்டுகின்ற ஒரு மாதம் இந்த மார்கழி மாதம். ஸோ இந்த மார்கழி மாத ராசி பலனை உங்களுக்கு சொல்வதிலே எனக்கு மிகப்பெரிய பாக்கியமாக நான் கருதுகிறேன். இந்த மார்கழி மாதத்தில் பார்த்தீங்கன்னாக்கா முக்கியமான ஒரு ஃபங்க்ஷன் எதுன்னு கேட்டிங்கன்னா வைகுண்ட ஏகாதசி. அற்புதமான நாள். ஜனவரி மாதம் இந்த மார்கழி கடைசியில் வருது, 28 தேதிக்கிட்ட வருது வைகுண்ட ஏகாதசி. அந்த வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு சொர்க்கவாசல் திறக்கப்படுகிறது. மிகப்பெரிய பாவத்தை செய்தவர்கள் கூட பெருமாளுடைய பெரும் கருணையினாலே, மகாவிஷ்ணுடைய பெரும் கருணையினாலே, கிருஷ்ண பரமாத்மா ராமர் அவனுடைய பெரும் அனுகிரகத்தோடு பாவத்தை செய்தவர்கள் கூட ரட்சிக்கப்பட்டு சொர்க்கத்துக்கு அனுப்பப்படுகிறார்கள் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய தத்துவத்தை வைகுண்ட ஏகாதசி இந்த மார்கழி மாதம் வருது. அதே போல் ஆடல் அரச பெருமான் என்று சொல்லக்கூடிய நர்த்தனம் ஆடக்கூடிய அம்பலவான பெருமானுக்கு ஆருத்ரா தரிசனம், அதுவும் மார்கழி கடைசி 29 தேதி கிட்ட வருது. ஆருத்ரா தரிசனம் அது அற்புதமான புண்ணியம். அதே போல் ஹனுமன் ஜெயந்தி அமாவாசை அன்றைய தினம் வருகிறது ஹனுமன் ஜெயந்தி. அப்போ பேர் தான் மார்கழி மாதமே தவிர முழுக்க 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 தெய்வ வழிபாட்டினாலே மனித உயிர்கள் படுகின்ற துன்பத்திலிருந்தும் அந்த கர்மாக்களிலிருந்தும் ஓய்வு பெறுவதற்காக நம்முடைய ஜோதிட சாஸ்திரம், வானிலை சாஸ்திரம் வகுத்து கொடுத்த ஒரு அற்புதமான மாதம் இந்த மார்கழி மாதம். அதில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த 16ஆம் தேதி முதல் மார்கழி 1ஆம் தேதியிலிருந்து மார்கழி 11ஆம் தேதி வரலும் கிரகமாலிகா யோகம் அப்படின்னு ஒன்று நடக்குது. மார்கழி 1லேருந்து மார்கழி 11 வரலும் கிரகமாலிகா யோகம். என்ன சாமி கிரகமாலிகா யோகம்னா வரிசையாக கிரகங்கள் அமைந்திருப்பது. துலாம் விருச்சக ராசியிலிருந்து மீன ராசி வரை 5 பாவகட்டங்களிலும்
மாலை கோர்த்தார் போல அற்புதமாக அந்த கிரக அமைப்புகள்லாம் அமைந்திருக்கு. அதில் பார்த்தீங்கன்னாக்கா எப்பொழுதும் போல ரிஷபத்திலே குரு பகவான், கடக செவ்வாய் அமைந்திருக்கிறார். அதோடு கூட கன்னியில் கேது, புதன் பகவான் விருச்சகத்திலும், சுக்கிர பகவான் மகரத்திலும், சூரியன் தனுசு ராசியிலும், சனி கும்பம், மீனத்திலே ராகு. அப்போ முதல் 15 நாட்கள் மார்கழி மாதம் அற்புதமான கிரக அமைப்பு. யாரெல்லாம் இந்த முதல் 15 நாட்கள் பயன்படுத்திக்கிறீங்களோ, காலம்பரம் 4 மணிக்கு எழுந்து கோவிலுக்கு போயிட்டு வழிபாடு செய்கிறீங்களோ, தீபம் போகிறீங்களோ, யார் 4 மணிக்கு எழுந்து குளிச்சுட்டு வீட்லேயோ கோவில்லையோ போய் தீபம் போட்டு போகிறீங்களோ, நிச்சயமாக உங்களுக்கு வாழ்க்கையில் நல்லது நடக்கும். கிரக அமைப்பு அப்படி இருக்குது, நான் சொல்லலைங்க. இதெல்லாம் ஜோதிட சூக்ஷ்மங்கள், இதை நீங்கள் பயன்படுத்திக்கணும். ஜோதிட ரகசியங்கள். நான் என்ன சாமி பண்ணணும், வெற்றி பெறணுமே, நான் ஜெயிக்கணுமே, நான் தோத்துக்கிட்டு இருக்கேனே, நான் ஜெயிக்கணுமாச்சே சாமி, என் கஷ்டம் விலகணுமே சாமி அப்படின்னு நீங்கள் ஜெயிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நிச்சயமாக உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பர்களே இந்த முதல் 11 நாட்கள் தீபம் போட்டு பாருங்கள். சார், ஒரே 1% உங்கள் வாழ்க்கை மாறலன்னா நீங்கள் என்ன ஏன் சாமி இப்படி சொன்னீங்கன்னு என்ன கேளுங்க. அந்த அளவுக்கு கிரக அமைப்புகள் சிறப்பாக உள்ளன. சரி, வாருங்கள் நண்பர்களே, இந்த புண்ணிய மார்கழி மாத ராசி பலனை உங்களுக்கு எப்படி இருக்குது, உங்கள் ராசிக்கு என்ன சொல்லுதுன்னு பார்த்துடலாம். மேஷ ராசி அன்பர்களே, ராசிநாதன் செவ்வாய் பகவான் 4ஆம் பாவத்தில் அமைந்திருக்கிறார். பொதுவாக கடக செவ்வாயும் கன்னி செவ்வாயும் ஆகாது. ஏன் ஆகாதுன்னா, நீர் பூத்த நெருப்பாக இருக்கும், உள்ள புகஞ்சுக்கிட்டே இருக்கும், உள்ள வெப்பமாகவே இருக்கும். உடம்பு சுடுது அப்படின்வாங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தா சுடுது, உடம்பு கொதிக்குதே அப்படின்வாங்க. என்ன உடம்பு கொதிக்க போகுது? உள்ள அதனுடைய நெருப்புடைய படலம் ஏதோ ஒரு ரெகுலர் ஆக்டிவிட்டீஸ் மாதிரி, அது ரெகுலர் ஆக்டிவிட்டீஸ்க்கு அகெயின்ஸ்டாக ஏதோ ஒரு விஷயம் உள்ளே நடந்துக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். உள்ள ஒரு யுத்தம் நடக்குதுன்னு அர்த்தம். அப்படி வச்சுப்போமே, உள்ள ஏதோ ஒரு போர் நடந்துக்கிட்டு இருக்கு, அந்த யுத்தத்தின் வெளிப்பாடு இங்கே வெளியில் சுடுது. புரிதுங்களா சார்? அடுப்புக்கு பக்கத்தில் போய் உக்காந்துட்டீங்க, எப்படி சார் இருக்கும்? பெரிய பிராய்லர் போட்டிருக்காங்க, பாய்லர் சுடுது, கொதிக்குது, நெருப்பில் போய் பக்கத்தில் நின்னீங்கன்னா ஜில்லுன்னு இருக்குமா என்ன? அதை போல சந்திரனுடைய கடகராசி என்பது அது ஒரு நீர் ராசி. அது ஒரு நீர் ராசி. அந்த இடத்துல போய் நெருப்பு கிரகமான செவ்வாய் அமைகின்ற பொழுது நீர் பூத்த நெருப்பாக இருக்கும். அதனால் கடக செவ்வாய் ஆகாது, சந்திரன் செவ்வாய்க்கு அது ஒத்து போகாது. அதே போல தான் இங்கே புதன் செவ்வாய் பஞ்சபூத தத்துவங்களிலே நிலராசியிலே அமைகிறது அந்த கன்னி ராசி. அங்கேயும் அந்த கன்னி செவ்வாய் கடலும் வற்றி போகும். எதுக்காக சொன்னாங்கன்னா, யுத்தம் அதிகமானதாக இருக்கும், போராட்டம் அதிகமானதாக இருக்கும், உடல்நிலையாக மனசோ அது ஒரு கண்ட்ரோலில் வராது. அதை போல மேஷ ராசி அன்பர்களே, இந்த மார்கழி மாசத்தை பொறுத்தவரையில் உங்களுடைய ராசிநாதன் 4ஆம் பாவத்தில் அமைந்திருக்கிறார். இது யாருக்கு ஒத்து போகாதுன்னா, கடகராசிக்கும் கன்னி ராசிக்கும் தான் ஒத்து போகாதே தவிர மேஷ ராசிக்கு இது சிறப்பு. நல்ல வார்த்தை சொன்னீங்க சாமி, நல்ல மங்களகரமான வார்த்தை சொன்னீங்க சாமி, ரொம்ப சந்தோஷம். வாழ்க்கை ரொம்ப போராட்டமாக போய்கிட்டு இருக்குங்க சாமி, யுத்தகலமாக போயிட்டு இருக்குங்க சாமி. பெரிய பெரிய மனிதர்கள் கூட சொல்லக்கூடிய வார்த்தை. சார், நீங்கள் ஒரு அரசியல் தலைவராக இருக்கலாம், அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவங்களாக இருக்கலாம், அரசியலில் ஒரு பதவியில் கொடிகட்டி பறக்கக்கூடியவர்களாக இருக்கலாம். மேஷ ராசியில் அந்த அரசியல்னு நாம் சொல்கிறோமே தவிர மிகப்பெரிய சக்கரவர்த்தி ஜாம்பவான்லாம் நாம் பார்த்துட்டோம். இப்பவும் முன்னிலையில் இருக்கின்ற அமைச்சர் பெருமக்கள் மேஷராசியில் இந்த ராகு கேது பிரச்சனையினாலே, ராகுவால் வந்த துன்பத்தினாலே படாத பாடுபட்டுட்டு இப்போதான் வெளியில் வந்திருக்காங்க. பிரச்சனையை விட்டு வெளியில் வந்திருக்கிறாங்க, அமைதியாக இருக்கிறாங்க. இதெல்லாம் சார் இப்போதைக்கு ஒன்றும் பண்ணாதீங்க, கொஞ்சம் அமைதியாக இருங்க. அவங்கள அந்த பிரச்சனையிலேருந்து கொண்டு வருவதற்குள்ள நமக்கு அன்னை வாராகி இடத்திலே பெரிய யுத்தம். அந்த பிரச்சனையிலேருந்து அவங்கள வெளியில் கொண்டு வரதுக்கு நல்லபடியாக இப்போ கொண்டு வந்துட்டோம்.
அப்போது நீங்கள் எதுக்காக சொல்ல வரோம்னா, நீங்கள் உங்கள் கையில் அரசு, ஆட்சி, அதிகாரம், பதவி, படை பலம், பணபலம் எல்லாம் உங்களுக்கு இருந்தாலும் சார் கிரகம் நினைக்குமே ஆனால் கிரகம் சொல்றதைத்தான் நீங்கள் கேட்டாகணும். அதை ஒசாமா பின் லாடனையும் நம்ம பார்த்துட்டோம், சதாம் ஹுசைனையும் நம்ம பார்த்து, நாட்டையே ஆட்டி படைச்சாங்க அவங்களா. கடைசியில் கிரகத்துக்கு கட்டுப்பட்டு தான் அவங்க உயிர் பிரிந்தது. அப்போ யாராக இருந்தாலும் கிரகத்துக்கு கட்டுப்பட்டு ஆகணும். அப்படி பார்க்கின்ற பொழுது மேஷ ராசி அன்பர்களே, கடந்த காலங்கள் யுத்த காலங்களாக இருந்திருக்கும். நீங்கள் எந்த வேலை செய்பவராக இருந்தாலும், எனி பிஸ்னஸ் பண்ணுறவங்களாக இருந்தாலும், ஃபேமிலி மெம்பர்ஸாக இருந்தாலும், குடும்ப பெண்களாக இருந்தாலும், அல்லது தொழில் அமைப்புகளிலே தொழில் செய்யக்கூடியவங்களாக கடைகள்லாம் வச்சு நடத்தக்கூடியவர்களாக இருந்தாலும், சுய தொழில் செய்பவராக இருந்தாலும், அரசியல் தலைவர்களாக இருந்தாலும், ஆன்மீகத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள், அது மட்டும் நான் சாத்தியமா? இப்போ உள்ள ஒரு பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு மேஷராசிக்கு, அது பொது தளத்தில் சொல்ல முடியாது. அவங்களும் இப்போ நம்ம கிட்ட வாராகி கிட்ட வந்திருக்காங்க. வாராகி அவர்களை காப்பாற்றுவதாக உறுதி கொடுத்திருக்கிறார். அப்போ ஆன்மீகத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள், சபையோர்கள், பெருமக்கள், மடாதிபதிகள், அவங்களையும் கிரகம் விட்டு வைக்காது. அப்போ இந்த பூமியில் ஒரு உயிர் உருவாகுமே ஆனால், உற்பத்தியாகுமே ஆனால், அது கர்ம வினைகளுக்கு அல்லது நவகிரகங்களுக்கு கட்டுப்பட்டுத்தான் இயங்க முடியும். நான் தான் பெரிய ஆள்னு நான் சொல்லிக்கவே முடியாது. இன்னைக்கு கிரகம் என்னை பேச வைக்குது, இன்னைக்கு கிரகம் இந்த செய்தியை என்னை சொல்ல வைக்குது, அவ்வளோதான் விஷயம். நாளைக்கு என்ன செய்யுமோ தெரியாது. அப்போ நான் தான் இந்த விஷயத்தை சொன்னங்கிறதுக்கு ஜீரோ நான். அதை போல மேஷ ராசி அன்பர்களே, இந்த மார்கழி மாசத்தை பொறுத்தவரையில் உங்களுடைய ராசிநாதன் 4ஆம் பாவத்திலே அற்புதமாக உட்கார்ந்துருக்கிறாரு. வீடு கட்டுறது, வீடு வாங்குவது, வீடு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அவை விலகும். சார் எனக்கு தெரிஞ்சு ஒரு கூட்டு குடும்பம் அங்கே பொள்ளாச்சி பக்கத்தில் இருக்காங்க. அடுத்து அவங்க வீட்டில் ஒரு மரணம் நிகழ்ந்துக்கிட்டே இருக்கு. ஒரு வருஷத்துக்குள்ள 4 ஆண்கள் இறந்து விடுகிறாங்க. அந்த பூமிக்கு, அந்த குடியிருக்கிற வீட்டுக்கு பிரச்சனை, இடதோஷம். பழமையான வீடு, பழமையான பூமி, ஆனால் ஒரு செய்வினை, அந்த இடதோஷம் ஏற்படுது. அன்னை வாராகி இடத்திலே, நம்ம இடத்திலே அவர்கள் வருகிறார்கள். வாராகியை நம்பி வராங்க. ஜாதகம் பார்க்குறோம், செய்வினை இருக்குது, இடதோஷம் இருக்குது. சார் நீங்கள் நம்ப மாட்டீங்க, நேரில் போய் நம்ம செஞ்சு வைக்கிறதுக்கு போகிற நிறைய இடர்பாடுகள், எக்கச்சக்கமான இடர்பாடுகள். அது எல்லாத்தையும் தாண்டி கையில் ஒரு எலுமிச்சம்பழம் வச்சுக்கிட்டே இருக்கணும். அப்போ மேஷராசி அன்பர்களே, வீடு பிரச்சனையா இருக்கா? குடியிருக்கக்கூடிய வீடு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கா? அல்லது செய்வினை தோஷங்கள் ஏதாவது இருக்கா? அல்லது தீவினைகள் ஆட்டி படைக்குதா? இதெல்லாம் கிரக கோளாறு 8ஆம் பாவம் சம்பந்தப்படுதுன்னு அர்த்தம். அங்கே 6, 8, 12 உரிய பாவங்கள், அது பாவாதிபதிகள் அங்க சம்பந்தப்படுதுன்னு அர்த்தம். சார் உங்களுக்கு 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு வக்ரகதி அடைந்திருக்கிறார். ராகு கேது கிட்ட போய் நம்ம ராசி மாட்டிக்கிறதுக்கு ராகுக்கு 2-12 உட்கார்ந்துருக்கு. அப்போ ஒரு பக்கம் ராகு கேது, போராத குறைக்கு சனியுடைய பார்வை, கும்பத்திலிருந்து சனி பகவான் 3வது பார்வையா பார்க்கிறாரு. அப்ப இதையெல்லாம் அடிப்படையாக கொண்டு பார்க்கின்ற பொழுது மேஷராசி அன்பர்களே, நீங்கள் செய்யும் இடமாக இருந்தாலும், உத்தியோகம் பண்ற இடமா இருந்தாலும், வேலை செய்யற இடமா இருந்தாலும், தொழில் செய்யக்கூடிய பூமி, தொழில் செய்யக்கூடிய பூமி, அந்த நிலம், அது வீடோ, வாசலோ, தோட்டமோ, தோப்போ, துறவோ, விவசாய பூமியோ, வீடோ, ஃபேக்டரியோ, அப்போ இடம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சற்று உற்று நோக்கி, இது ஒரு காரணமாக இருக்கும். அந்த இடதோஷ நிவர்த்தி, அதற்கான முயற்சிகளை எடுப்பீர்களே ஆனால் வெற்றி பெறக்கூடிய காலம் மேஷராசி அன்பர்களே. இது தெரியாமல் போச்சே சாமி, நான் இதை விட்டுட்டு எங்கெங்கேயோ போய் சுற்றிட்டு வந்தனே,
ஏதோதோ பரிகாரம் செஞ்சுட்டு வந்தனே, இதை நீங்கள் சொல்கிறது புதிய சப்ஜெக்டாக இருக்கே, நான் யோசிக்கவே இல்லையே சாமி, என் மண்டைக்கு உரைக்கவே இல்லையே, இப்போ தான் உங்களுக்கு வழி பிறக்குது. அப்போ மேஷ ராசி என்பர்களே, 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராசிநாதன் அற்புதமாக உட்கார்ந்து உங்கள் இடதோஷங்களை எல்லாம் நிவர்த்தி செய்கிறார். வீட்டை அற்புதமாக நீங்கள் வாழக்கூடிய மகிழ்ச்சியாக, நீங்கள் சந்தோஷமாக நிம்மதியாக வாழ்வதற்கு என்ன தேவையோ அதற்கு ஏற்ற மாதிரி உங்கள் வீட்டை மாற்றி கொடுக்கிறார் உங்களுடைய ராசிநாதன். நான் ஒரு வீடு வாங்கணும் சாமி, நான் ஒரு வீடு கட்டணும் சாமி, எனக்கு இஎம்ஐ போயிட்டுருக்கு, எனக்கு கமிட்மெண்ட் இருக்குது, ஜாப் ப்ராப்ளமாக இருக்குது. இந்த மாதிரியான உங்களுடைய கொஸ்டின்ஸ் எதுவாக இருந்தாலும் இந்த மார்கழி மாதம் உங்களுக்கு நல்லது நடக்க போகுது, கவலை வேண்டாம் மேஷ ராசி அன்பர்களே. அற்புதமான மாதம், இறை வழிபாட்டுக்கு உகந்த மாதம் அப்படின்னு சொன்னேன். ஜென்மாந்திரத்திலே என்ன பாவ புண்ணியம் செய்தோமோ இந்த மனித பிறவி எடுத்திருக்கின்றோம். அதில் கர்ம வினைகளின் அரசாட்சி செய்கின்றன, கர்மாக்கள் ஆட்டி படைக்கின்றன. அந்த கர்ம வினையிலிருந்து விடுபடக்கூடிய அற்புதமான ஒரு மாதம், துன்பம் விலகக்கூடிய மாதம், நிம்மதி பெருகக்கூடிய மாதம் மேஷ ராசி அன்பர்களே. அப்போ நிறைய விஷயம் இன்னும் சொல்லிக்கிட்டே போகலாம். உங்களுக்கு என்ன சந்தேகம், உங்களுக்கு என்ன கேள்வி, உங்களுக்கு என்ன நடக்கணும் என்பதை உங்களுடைய பிறப்பு ஜாதகம்தான் பேசும். ஸோ உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன். நன்றி. நமச்சிவாயம். ஜெய் வராகி, ஜெய் ஜெய் வராகி. அன்பார்ந்த ரிஷப ராசி நேயர்களே, மார்கழி மாதத்தை பொறுத்தவரையில் உங்கள் ராசிநாதன் ராசிக்கு 8ஆம் பாவத்தில் அமைந்திருக்கிறார். ராசிக்கு 8ல், அதுவும் யாருடைய வீட்டிலிங்க, குருவுடைய வீட்டில் அமைந்திருக்கிறார். உங்க ராசிநாதன் சுக்கிர பகவானுக்கு வீடு கொடுத்த குரு உங்க ராசியிலேயே அமைந்திருக்கிறார். அப்போ இங்க ஒரு பரிவர்த்தனை யோகம் நடைபெறுகிறது. நான் இப்போ என்ன பொறுத்தவரையிலும் அன்பு நேயர்களே, அன்பு பக்தர்களே, இந்த பரிவர்த்தனையை நான் யோகம்னு சொல்றது இல்லை. என்னுடைய ஜோதிட அனுபவத்தின்படி அல்லது நான் பார்த்து வருகின்ற அல்லது நான் பார்த்த ஜாதகங்களின்படி, ஏன்னா எத்தனையோ பரிவர்த்தனையை நம்ம பார்க்கிறோம். அந்த பரிவர்த்தனை பெற்றவர்கள் ஒரு நிலைக்கு மேல் அவர்களால் முன்னுக்கு வர முடியல. ஒரு முயற்சி எடுத்தாலும் வளர்ச்சி அடைய முடியல, டெவலப் ஆக முடியல. ஒரு கட்டத்தில் அப்படியே நின்றுடுறாங்க. ஆனால் அவங்க ஜாதகத்தை எடுத்து வரும்போது பார்த்தீங்கன்னா, சாமி எனக்கு குரு சுக்கிரன் பரிவர்த்தனை யோகம் இருக்குது, எனக்கு சனி குரு பரிவர்த்தனை யோகம் இருக்குது, எனக்கு புதன் சூரியன் பரிவர்த்தனை யோகம் இருக்குது, எனக்கு குரு சந்திரன் பரிவர்த்தனை யோகம் இருக்குது, குரு உச்சம், இதெல்லாம் இவங்களே சொல்லிக்கிறாங்க. அப்புறம் ஏன்பா நீ கஷ்டப்படுற? சரிங்க சார், பரிவர்த்தனை பெற்றிருக்கு. அப்புறம் உங்களுக்கு என்ன கேள்வி? சாமி நான் எப்படி இருக்கேன், பரிவர்த்தனை தான் இருக்கேன், நீங்களே சொல்கிறீங்களே, அப்போ ஏன் உங்களுக்கு இந்த கஷ்டம்னா உங்களுக்கு பதில் தெரியல. அப்போ என்னை பொறுத்தவரையில், நான் என்னுடைய ஜோதிட அனுபவத்தை பொறுத்தவரையில் எத்தனையோ ஜாதகத்தை நான் பார்க்குறேன். பெரிய செல்வந்தர்கள் இருந்து பரம ஏழை வரையிலும் இந்த பரிவர்த்தனை யோகம் இருக்கு. ஆனால் இது எப்படி வேலை செய்யும் அப்படிங்கிறது தான் முக்கியம். அப்போ இந்த மார்கழி மாதம் நடக்கக்கூடிய அப்படி ஒரு பரிவர்த்தனை நடைபெறுகிறது. உங்க ராசிநாதன் 8ல் அமைந்து வீடு கொடுத்த குரு உங்க ராசிக்கு வந்துடுறார். உண்மையிலே இதுதாங்க யோகமாக மாறும். சார் எப்பொழுதுமே இந்த பரிவர்த்தனையை பொறுத்தவரையிலும் 3 அல்லது 5, 4 போன்ற சுபஸ்தானங்கள் இருக்கக்கூடாது. 6, 8ஆக பரிவர்த்தனை நடக்குமேயானால் நிச்சயமா அது ஒரு நல்ல வளர்ச்சி, டெவலப்மெண்ட்டாக இருக்கும். அதிலும் குறிப்பா இந்த குரு சுக்கிரன் பரிவர்த்தனை ஒரு அற்புதமான காலம். சனி 4வது கேந்திரத்தில் உட்கார்ந்து இருக்கிறார். 10ஆம் இடத்துல சனி பகவான் உட்கார்ந்து இருக்கிறார், 4வது கேந்திரம். அதே போல 3, 11ஆக இங்கே ராகு அமைந்திருக்கிறார். ரிஷபராசிக்கு 5ஆம் பாவத்தில் கேது.
இதெல்லாம் ஒரு நல்ல யோகத்தை தருகிறது. அப்போ ரிஷப ராசி என்பர்களே, அற்புதமான நேரம். நீண்ட நாட்களாக தடைப்பட்ட விஷயங்கள் எல்லாம், சார் ஒரு சொத்து பிரச்சனையாக இருக்கலாம், ஒரு வம்பு வழக்காக இருக்கலாம், ஒரு கோர்ட்டு கேஸாக இருக்கலாம், ஒரு ஜெயில் தண்டனையாக இருக்கலாம், ஒரு என்கொயரியாக இருக்கலாம், பதவி போட்டிகளாக இருக்கலாம், உள்நாடாக இருக்கலாம், வெளிநாடாக இருக்கலாம். நான் பல மேடைகளிலே சொல்லியிருக்கின்றேன். வெளிநாடுகளில் இருப்பாங்க, கண்ணுக்கு தெரியாத இடத்துல இருப்பாங்க. கண்ணுக்கு தெரியாத இடத்துல நான் கனடாவிலேருந்து பேசுகிறேன், நான் யுஏஇலேருந்து பேசுகிறேன். சார் எனக்கு ஒரு வம்பு வழக்கு இருக்கு. அன்றைக்கி தான் சிங்கப்பூரில் ஒருத்தருக்கு வம்பு வழக்கு ஜெயிச்சுட்டு போனாங்க சார். நான் ஒன்றும் அவங்கள ஜெயிக்க வைக்கல. ஜெயிக்க வச்சது அன்னை வாராகி. அந்த வாராகி பூஜை தான் அவங்கள ஜெயிக்க வச்சது. அப்போ எத்தனையோ வம்பு வழக்குகள். அப்போ ரிஷபராசி நேயர்களே, வம்பு வழக்குகள் இருக்குமே, ஆனால் அந்த வம்பு வழக்குகளிலிருந்து வெற்றி பெறக்கூடிய அற்புதமான மாதம். வீட்டில் ஒரே சண்டை சச்சரவாக இருக்குது சாமி, ஒரே ஏட்டிக்கு போட்டியாக இருக்குது. பையன் சொல்கிற பேச்சு கேட்க மாட்டேங்கிறான். 20 வயசாது, 22 வயசாது, பையன் சொல்கிற பேச்சு கேட்குறான். பையன் +2 படிக்கிறான், அழக மாட்டுறான். அல்லது பையன் 40 வயசாது, சொல்கிற பேச்சு கேட்கல, கல்யாணம் பண்ணிக்க மாட்டான். அல்லது பொண்ணு சொல்கிற பேச்சு கேட்கல சாமி, எழுத்து பேசுது. அவங்க அப்பா அவ்வளோ கஷ்டப்பட்டு அதை வளர்த்துறாரு, பாசமாக இருக்கார், அவங்க அப்பா அது புரிஞ்சிக்க மாட்டேங்குது. அல்லது மனைவி, பெற்றோர்கள், இவர் ஊழ்ந்து செய்கிறாரு சாமி எங்கள் வீட்டுக்காரு, ஆனால் அவங்க அப்பா அம்மா அவங்களுக்கு கண்டு கூட மாட்டேங்குது, காரிமிக்கிறாங்க, ஆனால் இவருக்கு தெரிய மாட்டேங்குது சாமி. அல்லது மனைவி சைடு ப்ராப்ளம், சார் இவர் எல்லாமே பொண்டாட்டிங்க செய்கிறார் சார், அந்த பொண்ணு மதிக்கவே மாட்டேங்குது சார். அப்போ இதை போல குடும்ப பிரச்சனைகள் இருக்குமே, ஆனால் அந்த குடும்பத்தில் ஏதேனும் வாக்குவாதங்கள் போய்கிட்டு இருக்கு. நீ பண்ணது தப்பு, அது நியாயம், இது தர்மம். அது மாதிரி வாக்குவாதங்கள் ஏதாவது போய்கிட்டு இருக்கா, பஞ்சாயத்து ஏதாவது போய்கிட்டு இருக்கா, கணவன் மனைவி பிரச்சனையாக போய்கிட்டு இருக்கா, அல்லது பிள்ளைகளை பற்றி பஞ்சாயத்து போய்கிட்டு இருக்கா, அல்லது வாழ்க்கையில் வேலை செய்கிற இடத்துல ஏதேனும் பிரச்சனைகள் போய்கிட்டு இருக்கா, வம்பு வழக்கு தும்பு போய்கிட்டு இருக்கா, இல்லை தேவையில்லாத வீண்பழி அவமானங்கள், தலைகுனிவுகள். நான் தப்பே பண்ணல சாமி, வேணும்னு ஒரு கார்னர் பண்ணி என்னை கொண்டு வந்து வச்சுட்டாங்க. நான் மிஸ்டேக்கே பண்ணல சாமி, என்னை வேணும்னே ஒரு கார்னர் பண்ணி கொண்டு வந்து வச்சுட்டாங்க. அதே போல் வீண்பழி அவமானங்கள், தலைகுனிவுகள், இன்னும் சொல்லப்போனால் செய்யாத குற்றங்களுக்கான தண்டனைகள், இதெல்லாம் நம்ம வாராகி இடத்துல நிறைய நம்ம பார்க்குறோம். அப்போ அதை போல பிரச்சனைகள் இருக்குமே, ஆனால் அந்த பிரச்சனைகளிலிருந்து நிச்சயமாக அன்னை வாராகி உங்களை காப்பாற்றுவாள். அம்பாள் உனக்கு நல்ல முறையில் அனுகிரகம் செய்வாள். ஒரு கடைக்கண் பார்வை போகிறோம், ஒரே ஒரு பூவால் ஓம் ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம் ஐம் க்ளோம் ஐம் நமோ பகவதி வார்தால்யை நமஹா. அப்போ குடும்ப பிரச்சனைகள், ரிஷபராசி நேயர்களே, வம்பு வழக்கு, வாக்குவாதம், யார்ட்டையா சண்டை போட்டுருக்கீங்களா? ஏதாவது பணம் காசை கொடுத்து வச்சுக்கிட்டு அவங்ககிட்ட ஏதாவது சண்டை போட்டுருக்கீங்களா? பணம் காசு கொடுக்கல் வாங்கல் ஏதாவது பிரச்சனையா? அல்லது டாக்குமெண்ட் ப்ராப்ளமாக இருக்கலாம், லேண்டு ப்ராப்ளமாக இருக்கலாம், இட பிரச்சனையாக இருக்கலாம், இடம் வாங்கின இடத்துல ஏமாந்துருக்கலாம். அதே போல் உடல்நிலை ஆரோக்கியம். சார் உங்கள் உடம்பு ரொம்ப முக்கியம் சார், ஒரு ஆர்கனும் இறைவன் கொடுத்தது. அப்போ அந்த உடல்நிலை ஆரோக்கியம், குடல் பிரச்சனைகள், வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை, ரத்தம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, மெயினாக கால் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், மெயினாக வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள். அது நீங்கள் சின்ன குழந்தைக்கு அந்த மாதிரி ஒரு பிரச்சனை வரலாம், திடீர்னு இப்படி ஆயிடுத்து குழந்தை அப்படின்னு சொல்லலாம், இல்லை வயசில் பெரியவங்களாக இருக்கலாம். அப்போது உடல்நிலை ஆரோக்கியத்தில் ஏதேனும் பிரச்சனைகள் இருக்குமே, ஆனால் டாக்டரில் போகலாம், ஆஸ்பத்திரிக்கு போகலாம், டாக்டர் பார்க்கலாம். பெருசாக பயமுறுத்துவாங்க, ஒன்றும் பயப்படாதீங்க, நல்லபடியாக இருப்பீங்க நீங்கள், அல்ல உங்களுக்கு ஒன்றுமே இல்லை அப்படின்வாங்க. ஆனால் பிரச்சனை இருக்கும். அதுதான் உங்கள் ராசிநாதன் 8ஆம் இடத்தில் மறைந்திருப்பதின்
வலிமை அல்லது காரணம் அல்லது ரகசியம் அல்லது சூட்சமம். அப்ப இந்த ரிஷப ராசிக்கு கண்ணுக்கு தெரியாத மறைமுகமான பிரச்சனைகள் இருக்குன்னு சொல்லலாமா அப்படின்னா தாராளமா சொல்லலாம். ரிஷபராசி நேயர்கள், உங்களால் பிரச்சனை கண்ணுக்கு தெரியும், பிரச்சனைக்கான காரணம் அல்லது காரண கர்த்தா கண்ணுக்கு தெரிய மாட்டார்கள். நெருங்கிய நண்பர்களாக இருக்கலாம், பார்ட்னர்ஸாக இருக்கலாம், அல்லது உடன் பிறந்தவர்களாக இருக்கலாம், உறவு முறைகளாக இருக்கலாம், க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், க்ளோஸ் ரிலேஷன்ஸ், பார்ட்னர்ஸ். அப்ப இந்த மாதிரி சப்ஜெக்ட் எல்லாமே கூட நீங்க ரொம்ப ஜாக்கிரதையாக கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். ரிஷப ராசி நேயர்களே, நிறைய சப்ஜெக்ட்ஸ், நிறைய விஷயம் இருக்கு. ரிஷபராசி நேயர்களே, இந்த மார்கழி மாசத்தை பொறுத்தவரையில் சற்று கவனமாக இருக்க வேண்டிய ஒரு மாதமாக அமைகிறது. இந்த துன்பங்கள் நீங்கக்கூடிய மாதமாகவும் அதே சமயத்தில் உங்களுடைய இறை வழிபாடு இருக்குமே. ஆனால் காத்தால எழுந்து 4:30 மணிக்கெல்லாம் எழுந்து குளிச்சுட்டு வீட்டில் ஒரு சுத்தப்படுத்தி ஒரு விளக்கேற்றிட்டு 6 மணிக்குள்ள கோவிலுக்கு போய் சாமி தரிசனம் செய்துவிட்டு வருவீர்கள் என்று சொன்னால் அடுத்து வரக்கூடிய 12 மாசமும் நீங்க தான் ராஜா. இதுதான் பரிகாரம். செஞ்சு பாருங்களேன். அப்ப இதுக்கு மேல பரிகாரம் வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு உங்களுடைய பிறப்பு ஜாதகம் தான் பேசும். உங்களுடைய கஷ்டத்தை, உங்களுடைய துன்பத்தை சொல்லுங்கள். அன்னை வாராகி வழிகாட்டுவாள், துணை நிற்பாள் என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, நமச்சிவாயம். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி.